சர்வதேச அளவில் பரபரப்பாக பேசப்படும் செய்திகள் வலைத்தளங்களில் பரவலாக விவாதிக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் எந்தெந்த செய்திகள் மிக அதிகமாக இத்தகைய தளங்களில் விவாதப் பொருளாகி இருக்கின்றன என்பது குறித்த தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காயத்ரி. முதல்ல வலைதளங்கள்ல நிறைய கார்ட்டூன்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருக்கு. அதெல்லாம் என்னங்கறத பார்க்கலாம். யுஎஸ் டுடே ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. அதுல என்னன்னா, அமெரிக்கால பிரசிடென்ட் எலெக்ஷன் நடக்க போகுது. ரிபப்ளிக் கட்சியை சேர்ந்த மைக் ஹக்கபி அப்படிங்கிறவர் மத போதகரா இருந்து வராரு. இவர் ஒரு மத போதகரா இருக்கும்பொழுது தன்னுடைய ஒரு கூட்டத்தில் பங்கேற்ற போதே தான் இந்த பிரசிடென்ட் எலெக்ஷன்ல பங்கேற்க போறதா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்திருந்தாரு. இந்த அனௌன்ஸ்மெண்ட் பார்த்துட்டு நிறைய பேர் why can't he just call a press conference like else அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது என்னன்னா, மற்றவங்க மாதிரி இவர் ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸ் வச்சு தான் இதுல போட்டியிட போறதா அறிவிக்காம எதனால ஒரு இந்த மாதிரி ஒரு பிரச்சாரம் நடக்கும்போது அதிலேயே வெளியிட்டாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து யுஎஸ் நியூஸ் ஒரு கார்ட்டூனை வெளியிட்டிருக்கு. அதாவது என்னன்னா, அமெரிக்காவோட எக்கனாமி ரொம்ப கூடிய விரைவிலேயே அதிகமான உயரத்துக்கு போகும், அதிகமான உச்சத்தை தொடும் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பட்ட நிலையில, ஆனா இதோட கவுண்ட் டவுன் 5, 4, 3, 2, 1, 1, 1 அப்படின்னு போயிட்டே இருக்கிற மாதிரி சித்தரிச்சு ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. இன்னமும் அதோட எக்கனாமி 111 அப்படிங்கிற நிலையிலே இருக்கே, ஏன் உச்சத்தை தொடல அப்படிங்கிற மாதிரி ஒரு சித்தரிச்சு கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இது மாதிரி சீனா டெய்லி ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. ஏதாவது என்னன்னா, கருப்பினத்தவரும் வெள்ளை இனத்தவரும் தனித்தனியா ஒரு புறம் போகிற மாதிரி அந்த படகுல அமெரிக்காவோட சுதந்திர தேவி தத்தளிச்சிட்டு இருக்கிற மாதிரியான ஒரு கார்ட்டூனை வெளியிட்டு இருக்காங்க. இன்னமும் கருப்பினத்தவருக்கும் வெள்ளை இனத்தவருக்குமான இடைவெளி பிளவுபட்டு இருக்கு. இதனால சுதந்திர தேவியே தத்தளிப்பதா சித்தரிச்சு இந்த கார்ட்டூன் வெளியிடப்பட்டிருக்கு. இதுதான் இன்னைக்கு வலைதளங்கள்ல மிகவும் பேசப்பட்ட ஒரு விஷயமா பார்க்கப்படுது.